ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இலவச தரிசனம் பத்தி லேட்டஸ்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்கள் அப்படின்றனால திருமலையில பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்ததுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் தெலுங்கு சேனல்ஸ்லயும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதியில 2 கிலோமீட்டர் தூரம் தரிசனத்துக்கு காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் இலவச தரிசனத்துல இன்னைக்கு கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற அப்டேட் தான் இது. திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல வார இறுதி விடுமுறை நாட்களில் பக்தர் கூட்டம் அதிகரித்து வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் தொடர்ந்து 3 நாட்கள் அரசு விடுமுறை என்பதால் பக்தர்களோட கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நேற்று கிருஷ்ண ஜெயந்தியொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக திருமலையில் குவிந்தனர். கர்நாடகா முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மற்றும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி NV ரமணா உள்ளிட்ட விஐபிகள் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களோட கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் விஐபி பிரேக் தரிசனத்தை தேவஸ்தானம் ஏற்கனவே ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் ஆந்திர மாநில அமைச்சர்கள் மற்றும் விஐபிகள் தேவஸ்தான அறிவிப்பை அலட்சியப்படுத்திவிட்டு தரிசனத்துக்கு வருகின்றனர். விஐபி தரிசனத்தின் போது சாதாரண பக்தர்களோட தரிசனம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதனால் சாதாரண பக்தர்கள் அவதியடைந்து வருகிறார்கள். வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 30 அறைகளும் பக்தர்களோட கூட்டத்தால நிரம்பி வழிகிறது. இலவச தரிசன வரிசையில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை தேவஸ்தான அதிகாரிகள் செய்து வருகின்றனர். வரிசையில் தரிசனத்திற்கு காத்திருக்கும் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல முயலும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் மற்றும் திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பக்தர்களை ஒழுங்குபடுத்தினர். தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்கள் கூட்டம் மேலும் அதிகரித்து கொண்டே உள்ளது. 30 மணி நேரத்துக்கு மேல் காத்திருந்து தரிசனம் செய்யும் ஒரு நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. நேற்றைய நிலவரம் கூட ஓரளவுக்கு நார்மலா இருந்தது. இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 20 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னும் போது கூட்டம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை நாள் தான். ஸோ கண்டிப்பா வந்து இந்த 2 நாளும் கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த கூட்டம் வந்து திங்களும் வந்து பாத்தீங்கன்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யாராவது வந்து போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அடுத்து செவ்வாய்க்கிழமையில இருந்து போறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போங்க. அப்படி உங்களால ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல வார நாட்கள் செவ்வாயில இருந்து வியாழன் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே வந்து இந்த லீவு நாட்கள் தொடர்ச்சியா வரும்போது லாஸ்ட் வீக்குமே இப்படிதான் கூட்டம் இருந்துச்சு. அதனால உங்களோட பிளானிங் வந்து கரெக்டா பார்த்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னா, நிறைய பேர் அக்டோபர் மாசம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அக்கமடேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதோட அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரும். அதே மாதிரி செப்டம்பர் மாசத்துக்கான திருப்பதியில இருக்கக்கூடிய ரூம்ஸ் புக்கிங்கோட அப்டேட்டும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். 300 ரூபாயை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 4 மணி நேரத்துக்குள்ள சாமி பாக்குற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்றும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கூட்டம் கிடையாது. ஏன்னா பர் டேக்கு வந்து ஒரு 30,000 டிக்கெட்னா 30,000 பேர் தான் வருவாங்க. 500 ரூபாய் தரிசன டிக்கெட்ல ஒரு 1000 பேருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 30-35,000 தான் உங்களுக்கு 300 ரூபாய் தரிசனமே இருக்கும். பட் இலவச தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டம் வந்து அதிகமா இருக்கு. யாராவது இன்னைக்கு திருமலைக்கு போயிருக்கீங்கன்னா அவங்களோட நிலவரத்தை கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேற்று எதுவும் நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.